சில பேருக்கு அடிக்கடி விபத்து ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். அது சின்னதோ பெருசோ ஏதோ நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்க சும்மா வண்டியை ஓரம் நிற்க வச்சா கூட அடுத்தவங்க இடிச்சுட்டு போயிடுவோம். இல்லை கரெக்டாக போகும்போது கரெக்டாக இவங்களுக்குன்னே ஒரு ஸ்ட்ரீட்டாக உள்ளே வரும். அடிக்கடி 2 சக்கர வாகனத்தில் 2 வீலர் செல்பவர்களுக்கு விபத்து சந்தித்து கொண்டு இருப்பவர்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு சின்ன டிப்ஸு. 2 புறா உணவு அருந்துவது போன்று உள்ள ஒரு ஃபோட்டோவை அப்படி வண்டியில் வச்சிட்டிங்கனாக்கா ஒரு காலம் எந்த சூழ்நிலையும் விபத்தை தவிர்த்து விடலாம். நடக்கவே நடக்காது. நீங்கள் வச்சிருக்கிற வாகனம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நான் சொல்கிற நம்பர் அந்த வண்டி நம்பரில் இருக்கக்கூடாது. இந்த நம்பர் இருந்ததுனாக்கா உங்கள் வண்டியில் விபத்து நடந்து கொண்டே இருக்கும், சந்தித்து கொண்டே இருப்பீர்கள். வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி. உங்கள் மகா தனசேகர் ராஜா. இப்பொழுதும் புது தகவல் தான். புது தகவலும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் கேட்டுக்கிட்டே அனுபவிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இப்பொழுது என்ன சொல்ல போகிறோம்? 2 சக்கர வாகனம் 2 வீலர் வைத்திருக்கிறவர்களுக்கு சில பேருக்கு அடிக்கடி விபத்து ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். அது சின்னதோ பெருசோ ஏதோ நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்க சும்மா வண்டியை ஓரம் நிற்க வச்சா கூட அடுத்தவங்க இடிச்சுட்டு போயிடுவோம். இல்லை கரெக்டாக போகும்போது கரெக்டாக இவங்களுக்குன்னே ஒரு ஸ்ட்ரீட்டாக உள்ளே வரும். இல்லை நடந்து ஒழுங்காக போயிட்டுருக்கிறோம், இவங்களுக்குன்னு வந்து கிராஸ் பண்ணிடுவோம். எப்படியோ வாட்டர் ஏதோ ஒரு ரீசனில் அடிக்கடி 2 சக்கர வாகனத்தில் 2 வீலர் செல்பவர்களுக்கு விபத்து சந்தித்து கொண்டு இருப்பவர்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு சின்ன டிப்ஸு. அப்படி யாருக்கு அடிக்கடிக்கு நடக்குது அவங்களும் செய்யலாம். சேஃப்டிக்கு அண்ட் சேஃபருக்காகவும் எல்லாருமே பயன்படுத்தலாம், எல்லாருமே செய்யலாம். என்ன செய்யணும் அப்படி என்றால், புறா இருக்கிறது இல்லையா, புறா. இந்த புறா உணவு சாப்பிடுவது போன்று 2 புறா உணவை அதை சாப்பிடுது. அப்படி உள்ள தோற்றம் உள்ள ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை உங்களது வாகனத்தில் வைத்து விடுங்கள். மேலேயே அப்படி ஏதாவது ஒரு சைடில் உங்கள் வாகனத்தில் ஏதோ ஒரு இடத்துல அது வெளிப்புறம் தெரிகிற மாதிரி இருக்கணும். நீங்கள் உட்கார சீட்டுக்கு அடியில் வச்சிடாதீங்க. ஏதோ இருக்கணும் தானே, எங்கே வச்சா என்ன அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. ஏன்னா அதுக்கும் காத்தோட்டம் இருக்கணும். நீங்கள் நினைப்பீங்க, சார் அட்டையில் தான் வைக்க சொல்கிறீங்க, அட்டைக்கு என்ன உயிரோட்டம் இருக்கான்னு அப்படிலாம் கேட்காதீங்க. இருக்குது. காற்று மூலயமாக கடவுள் எல்லாத்தையுமே உயிரோட்டம் கொடுத்துருக்குறாரு. ஆமாம். அதுக்கு உதாரணம் சொல்லணுமா, ஒரு கர்ஜிக்கிற மாதிரி ஒரு சிங்கம். அப்படி ஒரு ஃபோட்டோ உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களா? இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்கு வச்சு டெய்லி காலையில் வச்சோன்னு அதை பாருங்களேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள். அன்ன ஃபுல்லாக நீங்களும் ஒரே டென்ஸு, அப்படியே ஒரு மாதிரி அக்ரெசிவாக இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? அதை நம்புவீங்கல்ல? அதே தான். எல்லாத்துக்கும் உயிரோட்டம் இருக்குது. காற்று மூலிமா எல்லாமே நடந்துடும். அப்போது அந்த ஃபோட்டோவை வெளி தோற்றத்தில் வேறு எங்கே சைடில் கூட மாட்டி விட்டுருங்க. 2 புறா உணவு அருந்துவது போன்று உள்ள ஒரு ஃபோட்டோவை அப்படி வண்டியில் வச்சிட்டிங்கனாக்கா ஒரு காலம் எந்த சூழ்நிலையும் விபத்தை தவிர்த்து விடலாம். நடக்கவே நடக்காது. அதிசயமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இது வாஸ்து. இது இப்போ நான் சொல்லப்படுறது வாஸ்து. கூடையே எண் கணிதத்தையும் கலந்து விடுறேன். வாஸ்துக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டேன், எண் கணிதத்தில் ஒரு டிப்ஸு. நீங்கள் வச்சிருக்கிற வாகனம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நான் சொல்கிற நம்பர் அந்த வண்டி நம்பரில் இருக்கக்கூடாது. உங்கள் வண்டி நம்பரில் 29 இருக்கக்கூடாது, இல்லைன்னா 92 எந்த இடத்துல இருக்கக்கூடாது. அது எந்த வண்டி இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பிறந்த தேதியில் வேணால் பிறந்துக்குங்க. இந்த நம்பர் இருந்ததுனாக்கா உங்கள் வண்டியில் விபத்து நடந்து கொண்டே இருக்கும், சந்தித்து கொண்டே இருப்பீர்கள். அடுத்து இன்னொரு நம்பர் 37. அந்த வண்டிக்கு அந்த 4 நம்பர் வருது இல்லை, அந்த இடத்துல 37 இருக்கக்கூடாது, இல்லை 73 இருக்கக்கூடாது. இருந்தாலும் நடந்தே ஆகும். ஒன்று. இன்னொன்று, உங்கள் பிறந்த தேதியிலையும் 2ஆம் தேதி கூடயே 9, அந்த 4 இலக்கத்தில் தேதியோ மாதமோ வருஷமோ கூட்டி எண்ணும். அந்த இடத்துல எங்கேயாவது 2 இல்லை 9 இல்லை 9 2 இருந்தாலும் அந்த அப்படி நபர்களுக்கு விபத்து அவர்களை சந்தித்து கொண்டே தான் இருக்கணும். அதேமாதிரி பிறந்த தேதியில் 3 7 அந்த 4 இலக்கத்தில் இருக்கிறவங்க விபத்தை சந்தித்து கொண்டே தான் இருக்கணும். 7 3 இருந்தாலும் சந்தித்து கொண்டே தான் இருக்கணும். அடுத்து ஒரு துணை கேள்வி கூட உங்கள் சார்பில் நானே கேட்டுக்கிறேன். சரிங்க ஐயா, இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நாங்கள் அந்த புறா உணவு சாப்பிட்ற மாதிரி இந்த பிறந்த தேதியில் உள்ளவங்க நாங்கள் வச்சுட்டா விபத்து நடக்குமா நடக்காதான்? அதுக்கு தான் சொல்கிறது. நடக்காதுங்கிறதுக்காக தான் சொல்கிறது, நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறது. நடக்கவே நடக்காது. தைரியமாக வைங்க. சரிங்க, அந்த மாதிரி நம்பர் இருக்குது, இந்த மாதிரி அடிக்கடிக்கு நடக்கிறவங்க. எங்களுக்கு அதெல்லாம் நடக்கவே இல்லை, எங்கள் பிறந்த தேதியில் அதெல்லாம் கிடையாது, நாங்கள் நல்லா தான் போகிறோம், எங்களுக்கு எந்த இது இல்லை, நாங்கள் வச்சுக்கிடலாமான்னா சேஃப்டிக்காக வைக்கிறீங்க, ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு சேஃப்டிக்காக நம்ம எதை செஞ்சாலும் நல்ல விஷயம் தானே. அதனால் எல்லாருமே வச்சுக்கிடலாம். ஓகே, இன்றைக்கி கொடுத்தப்பட்ட தகவல் சிம்பிளாக சொன்ன மாதிரி சொல்லிட்டேன்.
இது உலகம் ஃபுல்லாக அவ்வளோ பேரும் பயன்படுத்திக்கலாம், அவ்வளோ பேருக்கு பொருந்தும். நிச்சயமாக எனக்கு கொடுக்கப்படுறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்புகிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலுடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.